இன்னைக்கு ஒரு அழகான முயல் கதையை பத்தி பார்க்கலாம். முத்து அப்படின்ற முயல் பசுமையான புல்வெளியை பார்த்து குதிச்சிட்டு இருக்கு. மேல கிளையில குயில் ஒண்ணு அழகா இனிமையா பாடிட்டு இருக்கு. அது ஒரு குயில் குருவி. ஒளிரும் கல் அவங்க கண்ணுல படுது. ரொம்ப அழகா ஒளிர்ந்துட்டு இருக்கு. அந்த கல்லை பார்த்தோன்னே ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. ஆனா அது வானத்தை பாதுகாக்கும் கல் அப்படின்னு சொல்லிட்டு முத்து முயலுக்கும் தெரியல, நம்ம குருவிக்குமே தெரியல. சரி, அந்த கல்லை நம்ம எடுத்துட்டு போகலான்னு முடிவு பண்றாங்க. முயல் சொல்லுது, இது எடுக்கலாமா வேணாமா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிக்குது. நீ கவலைப்படாத, எடுத்துட்டு போகலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு குருவியுமே சொல்லுது. ரெண்டு பேருமே முடிவு செஞ்சு அந்த கல்லையுமே எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு கொஞ்ச தூரம் போறாங்க. வானமானது கருப்பு புயல் சூழ்ந்து மிக ஆடம்பரமா இருக்கு. ஐயோ, என்னாச்சோ தெரியலையே, ஒருவேளை நம்ம கல்லை எடுத்ததாலதான் இந்த மாதிரி ஆயிருக்குமோ. சரி வா, இந்த கல்லை நம்ம எங்க எடுத்துமோ அங்கேயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு முயலும் சொல்லுது. முயலும் குருவியும் முடிவெடுக்கிறாங்க. சரி, நம்ம அந்த கல்லை எடுத்த இடத்துல வச்சிடலாம்னு சொல்லியுமே முடிவெடுத்து அந்த கல்லையுமே எடுத்த இடத்துலயுமே வச்சிடுறாங்க. வானம் மீண்டும் பிரகாசமா ஆயிடுச்சு. இருவரும் உண்மையான நண்பர்கள் ஆயிட்டாங்க. ரொம்ப அழகா ஆரவாரமா குதிச்சு குதிச்சு விளையாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த உலகத்திலேயே இவ்வளவு சந்தோஷமா யாரையுமே பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியாவும் சிரிப்போடவே இருங்க. எந்த கவலையுமே இல்லாம இருங்க. நன்றி குழந்தைகளே.